The Horizon Chapter 1. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கதை சூட் ஆகுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த கதையில நிறையவே வயலன்ஸ் இருக்கும். ஆனா இந்த கதை உங்களோட இதயத்தையே ஒரு மாதிரி மெல்ட் ஆக்கிடும். அந்த அளவுக்கு அமேசிங்கான ஒரு கதை. இந்த கதை 2023ல வந்த ஒரு மான்வானாலே ஒரு 500 600 அந்த மாதிரி எல்லாம் போகுன்றதுதான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் இந்த மான்வா ஒரு ஷார்ட் மான்வா தான். வெறும் 3 வால்யூம் வித் 21 சாப்டர்ஸ் தான். அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சாப்டர் வைஸ் இன்னையில இருந்து பார்க்கலாம். இந்த மான்வாக்கு கிடைக்க போற சப்போர்ட்டை வச்சுதான் அடுத்த ஏதாவது மான்வா பண்ணலாமா இல்லையான்ற ஒரு ஐடியாக்கே வர முடியும். சோ முடிஞ்சவள சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீன்லயே ஃபேஸ் ஃபுல்லா சோகத்தோட தனிமையில ஒரு கடற்கரையில நின்னுகிட்டு இருக்கிறான். The Horizon, the boy and the girl Part 1. மனுஷங்க எல்லாருமே எல்லா பக்கமும் பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை தனியா அங்க உட்கார சொல்லிட்டு இவங்க மட்டும் வெளியே போறாங்க. வெளியே பார்த்தா ஒரே கத்தலும் கூச்சலுமா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அலறிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து எட்டி பாக்குறான். ஆனா அங்க யாருமே எந்திரிச்சு கூட இல்ல, எல்லாருமே படுத்து கிடக்குறாங்க. அந்த கூட்டத்துல அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியாம அந்த பையன் எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி தேடி பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் திடீர்னு ஒரு இடத்த பாக்குறான். தலையே இல்லாம ஒரு உருவம் மட்டும் இருக்குது. தலையே இல்லைன்னா கூட அந்த பையனுக்கு அவங்கள பார்த்தோன்னே அடையாளம் தெரிஞ்சிருச்சு, இது அவங்கதான் அப்படின்ட்டு. தலை இல்லாத ஒரு உருவத்தை பார்க்கவும் அந்த பையன் ரொம்பவே பயத்தோட அது முன்னாடி நிக்கிறான். தலைக்கு உள்ள இருக்க பாகங்கள் எல்லாமே அப்படியே செதஞ்சு போன மாதிரி இருக்குது. அந்த பையனும் அது எல்லாத்தையுமே தொட்டு பாக்குறான். தன்னோட கையால அதை எடுத்து அதை ஒட்ட வைக்க முடியுமா, எப்படியாவது தலையை திரும்ப கொண்டு வர முடியுமான்னு அது எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுது. பின்னாடி சதுரி அடிச்சுட்டு ஓடுறான். எப்படியாவது அதை தலையா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லா இடத்துல இருந்து கையால அதை எடுத்துட்டு வந்து தலையோட ஒட்டி வைக்க பாக்குறான். கையில வச்சிருக்கிற எல்லா அந்த உள்ளுறுப்பையுமே எடுத்து அந்த தலையோட எவ்வளவோ ஒட்டி வைக்க பாக்குறான். ஆனா அவனால அதை பண்ண முடியல. அது அப்படியே கீழே வந்துகிட்டே தான் இருக்குது. இறந்தது அந்த பையனோட அம்மா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரதான் அவங்க தன்னோட பையன் கிட்ட நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உயிர் இல்லாம இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு அது அவனோட லைஃபே எண்டான மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. அவனோட முடிவா மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட முடிவாவும் இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது. அவன் ஆழ்ந்த சிந்தனையில அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறான். அவனோட சோகமான ரியாலிட்டி அவனோட ஃபேஸ்லயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. வாழ்க்கையோட அர்த்தத்தை பத்தி, அவனோட சொந்த வாழ்க்கையை பத்தி, அப்புறம் இங்க நடந்த இறப்பு எல்லாத்தையும் பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசியா அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். அந்த ஒரு யோசனை அவனோட மனசுலயும் இதயத்திலையும் ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். இந்த வாழ்க்கையோட மதிப்பு அர்த்தம் எல்லாமே மனுஷனாலே உருவாக்கப்பட்டு அவனாலேயே அளிக்கப்படுற கற்பனையான ஒண்ணுதான். வாழ்க்கைன்றது இறப்ப நோக்கி போறது மட்டும்தான். இந்த தெளிவில்லாததுக்கு நடுவுல நம்ம எல்லாரும் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் அந்த பையன் கண்டுபிடிச்ச உண்மை. அந்த ஒரு சிட்டியே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருக்குது. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்த பையன் திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறான். அண்ட் அப்படியே பின்னாடி நோக்கி நகர ஆரம்பிக்கிறான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா லெஃப்ட் லெக் ரைட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட்ல முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறான். இப்போதைக்கு அவனால பண்ண முடிஞ்சது என்னவோ அது மட்டும்தான். போற இடத்துல கீழே கடந்த ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பையையும் எடுத்துக்கிறான். அங்க நிறையவே இந்த மிலிட்டரி வண்டி, இந்த பீரங்கி வண்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வண்டியெல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அந்த பையனும் நெருப்புல தன்னோட சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே முன்னோக்கி நடந்து போறான். அந்த இடத்துல ஒரு பஸ்ஸை பாக்குறான். நைட் ஆகிடுச்சு, இந்த ஒரு இடம் தான் நமக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பஸ்ஸுக்குள்ள தூங்கலாம் அப்படின்ட்டு உள்ள போறான். அவனும் அதுல போய் கம்ஃபர்டபுளா படுத்துடுறான். ஆனா அவன் எப்பெல்லாம் கண்ணை மூடுறானோ இன்னைக்கு நடந்த கொடூரமான விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு வந்து போகுது. தடுக்க முடியாத கொடூரமான வயலன்ஸ், மீண்டு வர முடியாத இழப்பு, அந்த ஒரு ராத்திரிய அந்த பையனுக்கு நரகத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. அவன் ஒரு வாட்டி தூங்க நினைக்கும் போதும் அந்த கொடூரமான விஷயங்கள் நடந்த எல்லாமே திரும்ப அந்த நைட் அவனுக்கு முடிவே இல்லாம வந்துகிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில ஆகுது. அவன் பஸ்ல இருந்து கண்ணை முழிக்கும் போது அவனுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்குது. அந்த பொண்ணு இவனை பாத்துக்கிட்டே இருக்குது. இவனும் அப்பதான் அந்த பொண்ணை பாக்குறான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஆனா அதுவே அவங்களுக்கு பல மணி நேரம் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்குது. சின்ன நொடி கூட மணிக்கணக்கா போற மாதிரி தெரியுது. அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒருவேளை நேரமே நின்னு போச்சா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பையன் எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்றான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் ஏதோ சொல்ல நினைக்கிறான், ஆனா அவனால எதுவுமே சொல்ல முடியல. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு நினைக்கிறா, அவளாலையுமே எதுவும் சொல்ல முடியல. அந்த சைலன்ஸை போக்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் ஒண்ணு கேக்குது. வெளியே பார்த்தா பெரிய பெரிய அட்டாமிக் பாம்லாம் உழுகுது. கன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பஸ் மேலையுமே அது படுது. அந்த பையன் அந்த பொண்ணு கையை பிடிச்சுக்கிட்டு வெளியே கூட்டு வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நின்று சுத்தி பாக்குறாங்க. சுத்தி முத்தி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷங்க மேல ஏதோ நூலா உடம்பு ஃபுல்லா இருக்குது. அந்த பையனும் திடீர்னு நினைக்கிறான், எதுக்காக இந்த உலகம் இப்படி மாறிடுச்சு? ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை இனிமே இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா
இதுக்கு பெட்டர் ஜஸ்ட் இங்கேயே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். எதுக்காக மக்கள் எல்லாரும் சர்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவன் ரொம்ப தூரம் ஓடி வந்து அந்த பொண்ணை ஒரு சேஃபான காட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறான். அங்கேயும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே மூஞ்ச பாத்துக்கிட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டனால ரெண்டு பேருமே உட்காந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க அமைதியாவே. ஒருத்தர் இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்டா ஹாய் அப்படின்னு சொல்லுது. சோ இன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பயணத்தை ஒன்னா தொடங்க போறாங்க. முதல்ல அந்த பையனும் அந்த பொண்ணும் எதுவுமே பேசிக்காம அமைதியாவே தான் போறாங்க. காடை அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டே போறாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணுக்கு சாப்பிடறதை கொண்டு தரான். அந்த பொண்ணு அதை வாங்கி சாப்பிடுறா. அந்த பையன் அப்படியே நடந்து போகும்போது முன்னாடி ஒரு வேர்ல காலை விட்டு அப்படியே விழுந்துடுறான் தெரியாம. அவனோட முட்டியில இருந்து ரத்தமா வர அந்த பொண்ணு அதுக்கு மருந்து போட்டு விட்டு அவனுக்கு அது கெட்டெல்லாம் போட்டு விடுறா. இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் காட்டுக்குள்ளேயே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த காடு ஒரு ரோடா வந்து நிக்குது. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய லாங்கான ஒரு ரோடு முடிவே இல்லாத மாதிரி இருக்குது. அதுல நோக்கி போறாங்க. அந்த பொண்ணும் கேக்குறா நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாவது போவோம், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த ரோடு கண்டிப்பா எங்கேயாவது முடியும்ல அப்படின்ட்டு அந்த பையனும் சொல்றான். முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க ஆமா அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். இந்த ரோடோட கடைசியில நமக்காக என்னது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க ஜஸ்ட் ரோடோட எண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட்டு போறான். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போக அந்த பொண்ணு மறுபடியும் கேக்குது, ஆனா நான் சொல்றதை கேளு, எர்த்ன்றது ரவுண்டு தானே, அதனால அது நம்மள ஸ்பேஸ்க்கு பறந்து போக விடாம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்படின்னா நம்மளால தொடர்ந்து முன்னோக்கி போக முடியும்னு சொல்லிதானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. இருக்கலாம், ஆமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ரோடு எங்க முடியும்னு சொல்லி எந்தவித ஐடியாவுமே இல்லாம ஜஸ்ட் அந்த ரோடு நம்மள எங்க கூட்டு போய் நிக்குதோ அங்க போய் நிப்போம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து போறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல ரெண்டு பேருமே கடைசி வரை எப்படியாவது சர்வே பண்ணியே ஆகணும். அண்ட் அதை தாண்டி சேஃபான ஒரு இடத்துக்கும் போய் ஆகணும். இவங்க ரெண்டு பேரோட ஜேர்னில என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, அதை இவங்க எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி கடைசியா அந்த ரோடோட முடிவை கண்டுபிடிச்சு எப்படி போக போறாங்க, அது எல்லாத்தையுமே இனி வரப்போற ஒரு சாப்டர்லயே நம்ம பார்க்கலாம். ஒரு சாப்டருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அப்படியே இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு இந்த சாப்டர் பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இந்த கதையை கண்டினியூவா பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சாப்டரோட சந்திக்கலாம்.